ஒரு நாய் கோர்ட்டு படியேறுது. கதை கேட்டு இப்போ என்னுடைய சினிமா லைஃப், சினிமா கேரியர்னு ஒன்று இருக்குல்ல, 40 வருஷம், 45 வருஷம் இல்லையா? அந்த 45 வருஷத்தில் அந்த கண்டென்ட் கேட்கும்போதே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாய் கோர்ட்டு படியேறுது. கோர்ட்டு படியேறுது இதுதான் சொன்னாங்க. எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு. ஒரு நாய் வந்து கோர்ட்டுக்கு ஏறுது, கோர்ட்டில் போய் என்ன பேசும்? மனுஷன் கோர்ட்டுக்கு ஏறினாலே நீதி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. இப்போ நாய் ஏறி இருக்கு. அதான் சொல்கிறேன், மனுஷன் ஏறினாவே நீ சொல்கிற மாதிரி நியாயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரு நாய் ஏறுது, கோர்ட்டுக்கு போகுது, அது தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை எப்படி சொல்லும்? பேசுமா? பேசுனா தானே கேஸ் மூவ் ஆகும். இந்த கியூரியாசிட்டி எனக்கு அந்த கதை கேட்கும்போது, இந்த முதல் லைன், ஒரு நாய் கோர்ட் படியேறுது அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. முழு கதையை உடனே கேட்கணும் போல இருந்துச்சு. முழு கதையை கேட்டேன், ஒத்துக்கிட்டேன்.